நம்முடைய பாரத நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவளித்து 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மிக வலிமையாக பிரதமர் அவர்களை 3வது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பி இந்த அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார் தாமரை சின்னத்தில். நிச்சயமாக நம்முடைய வாக்கு பெட்டியில முதல் பட்டன் தாமரை சின்னத்திற்கு இருக்கு. நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஐயா அப்பாதுரை அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா வாசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக கடுமையாக களத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிக கடுமையாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த 15 நாட்கள் எல்லா இல்லங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். சொல்வார் இல்லைங்களாங்க ஐயா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். அதுபோல் கதவை நீங்க தட்டணும். கதவை தட்டி நீங்க வாக்கு சேகரிக்கணும். அடுத்த 15 நாட்கள் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம். கடுமையாக களப்பணி செய்யுங்க. ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.